ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இனிப்பு அவல் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் பாகெல்லாம் வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வாணலில் 2 கப்பு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். 2 கப்பு அவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே வாணலில் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலையும் அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 2 கப்பு அவலுக்கு 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு அவ்வளோவா வேண்டான்றவங்க நீங்கள் 3/4 கப்பு வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துடலாம். அவலை சேர்த்ததுக்கப்புறமா வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு அந்த வெள்ளை பாகை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் கல் மண்ணெலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வு ஆன்லேயே தான் இருக்குது. இந்த வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இது வெள்ளத்தில் நல்லா இந்த அவல் நல்லா வெந்து வரட்டும். அப்படியே சிம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். தண்ணியில் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு உப்பு, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன வாணலில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாம் உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். திராட்சை பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் முந்திரி பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை அப்படியே இந்த அவலில் கொட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இனிப்பு அவல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே சிரமப்படாமல் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு வச்சு படைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே அவலில் கொட்டி நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இந்த இனிப்பு அவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.